எருமன்னா இதாண்டா எருமன்ற அளவுக்கு நல்லா மடி செட்டோட நல்லா அழகா மாடுங்கள்லாம் பார்த்து பார்த்து வாங்கியிருக்காரு. கொஞ்சம் அமைதி. வணக்கம். வணக்கமுங்க. இன்னைக்கு நம்ம கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில எருமைகள் நிறைய வாங்கிருக்கீங்க. ஆமா ஆமாங்க. பசு மாடுகளும் நிறைய வாங்கி கொடுத்துருக்கீங்க. எருமைகளை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுங்களா? இப்போ எருமையெல்லாம் நம்ம ஆந்திரா பார்ட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். ஆந்திரா பார்ட்டிக்கு தமிழ்நாட்டு பார்ட்டிகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்க வீடியோவில் நிக்கிறக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டாங்க. சரி சரி. இப்போ ஆந்திரா பார்ட்டி தமிழ்நாட்டு இது இருக்குது. இன்னைக்கு எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க? எருமை ஒரு 10 எருமை இருக்குதுங்க. இப்போதைக்கு நம்ம எருதான் பிடிக்க முடியுது. எல்லாத்தையும் ஒட்டுக்கா பிடிச்சா ஒண்ணு இடிச்சுக்குன்னு சொல்லி எல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம். சரிங்க. ஒரு 5 உருப்படி மட்டும் நிறுத்தி வச்சிருக்கிறோம். 5 உருப்படி மட்டும் நிறுத்தி வச்சிருக்கீங்க. இப்போ இந்த எருமை எல்லாமே ஆவரேஜா எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? எல்லாமே ஒரு 15 முடியும் கறக்கும். அண்ணன் சொல்லுவாரு, கேளுங்க. 12 லிட்டர் கறக்கும். 12 to 15 கறக்கும். இதெல்லாம் 20 லிட்டர் கறக்கும்னா இதெல்லாம் 20. இது ஜெர்சினா? ஜெர்சியா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஜெர்சி பிரீட் இது. ஜெர்சி பிரீட். இது 5 கறக்கும். மினிமம் எல்லாமே 5 லிட்டர். ஆவரேஜா பாத்தீங்கன்னா 15 லிட்டர் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆமாமா. இன்னைக்கு எருமைகளோட விற்பனை விலை நிலமெல்லாம் எப்படி போகுதுங்க? அதான் நார்மலா போகுதுங்க. நார்மலா எப்பவும் போல நார்மலா தான் நார்மலா இருக்கு. சரி, ஓகேங்க. இந்த பெரிய சைஸில் இருக்கிற எருமைகள் வாங்கணும்னா, பால் கறவை திறன் அதிகமா இருக்கிற மாதிரி வாங்கணும்னா மினிமம் எத்தனை ரூபா பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிக்க முடியும்? ஆனா ₹1 இருந்து 1.10 போடணும். 1 இருந்து 1.5 நல்ல பெரிய சைஸ்ல வாங்கலாம். பெரிய சைஸ். இப்போ நீங்க இங்க லோக்கல்லே வாங்கி தரீங்களா இல்ல வெளியூர் லோக்கல் எல்லாம் வாங்கி தரோம். வெளி மாநிலத்துக்கு வாங்கி தந்துருக்கீங்க? வாங்கி தரணும். ஆந்திராக்கு மட்டும் எத்தனை உருப்படி போகுதுண்ணா இன்னைக்கு? 24 போகுதுண்ணா. 24 போகுது. அதுவா மணியண்ணா உங்ககிட்ட வாங்கியிருக்காரு. ஆமாங்கண்ணா. அவர் ஒரு 10 உருப்படி பக்கமா வாங்கியிருக்காரு. அவர் 10 ரூபாய் பக்கமா வாங்கி. சரி, ஓகே. நம்ம டைப் போட்டு நம்ம மாட்டையும் வாங்கணும், எருமையும் வாங்க முடியாது ஒரே ஆளுனால. சரி சரி. நம்ம டைப் போட்டு வாங்கிட்டு இருக்கோம். 2 பேர் பார்ட்னர் தான். பார்ட்னர் போட்டு வாங்கிட்டு இருக்கோம். எருமைகளுக்கு மட்டும் தானுங்களா? ஏன்னா நம்ம மாட்டையும் வாங்கணும், எருமையும் ஒரு ஆளே பார்க்க முடியாது. சரிங்க. அதனால போட்டு வாங்கி டைப் போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமா. இந்த மாதிரி பெரிய சைஸ்ல எருமைகள் வேணும்னாலும் வேற ரகரகமான பிரீடுகள் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதுலயே கண் எருமை எல்லாம் வேணும்னாலும் கிடைக்குங்களா? எல்லாம் கிடைக்கும். எருமை, சென எருமை எல்லாம் வாங்கலாம். இது ஆந்திராவும் போகுது, தமிழ்நாட்டுக்கும் போகுது. தமிழ்நாட்டுக்கும் போகுது. பால் பண்ணை அண்ணன் 10 வாங்கிக்கிறாரு இன்னைக்கு நம்ம கிட்ட. சரி, நம்ம கிட்ட வாங்கிக்கிறாரு. 10 உருப்படி வாங்கியிருக்காரு. அவர் பசுமாடு வாங்குறதுனால இன்னைக்கு அவர் நல்ல இப்ப இறம் சந்தைக்குள்ள வரலாம். நம்மளுக்கு வாங்கி தர சொன்னாலும் வாங்கி. சரி, ஓகே. இந்த மாதிரி எருமைகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வேற எருமை வீடியோ வரும் பாருங்க நம்ம சேனல். ஏன்னா எருமை நிறைய நம்ம போடுறது இல்ல. சரி, எடுக்கிறோம், ஆனா போடுறதுக்கு நேரம் இல்ல. இன்னும் வேற எருமை வீடியோ வரும். எருமையை நீ வாங்கி கொடுக்கலாம் பாருங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. சரி, ஓகேங்க. ஓகே.